இது தெலுங்கர்கள் இருக்கிற ஏரியா, இந்த ஏரியாவுக்குள்ளே வராதிங்கன்னு சீமானை வந்து அப்படி நீங்கள் வந்து விரட்டி விடுறீங்க. இதே மாதிரி தமிழ் ஏரியா பூரா தெலுங்கு பேசுகிறவர்கள் வீட்டில் தெலுங்கு பேசுகிற ஆட்கள், அதுவும் திமுக ஆட்கள், இவங்கெல்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி உள்ள கணக்கில் ஒரு 13-14 அமைச்சர்கள் வந்து 10 பேருக்கு மேலே தெலுங்கு பேசுகிறவங்க தானே இருக்காங்க அமைச்சரவையில். இவங்கெல்லாம் எப்படி ஓட்டு கேட்க வருவாங்க? பெரிய தலைவங்களுக்கே ஆபத்தாச்சே. நம்ம ஒன்றும் தெலுங்கர்களுக்கோ மலையாளிகளுக்கோ கன்னட துளு பேசுபவர்களுக்கோ எதிரானவர்கள் இல்லை. நம்ம வந்து பொதுவாக வந்து யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு சொன்ன கணியன் பூங்குன்றனார் வழியில் தமிழ்நாட்டில் வாழும் எல்லாரையும் தமிழராக மதிக்க நாம் கற்றுக்கொண்டோம். ஆனால் நம்ம வந்து அவங்கள வந்து தமிழர்களாக நினைத்து நம்ம மதிக்க போய் அவன் நம்மளை வந்து தமிழர் என்பதற்காகவே நம்மளை மிதிக்கிறான். இதில் வந்து நீங்கள் வந்து தெலுங்கர்கள் வாழும் பகுதியில் வந்து சீமானோ இல்லை வேறு எந்த ஒரு தமிழரோ அவர் எந்த கட்சியாகட்டும் எந்த வேட்பாளராகட்டும் அவரை உள்ளே வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா பதிலுக்கு அவங்க பண்ண ஆரம்பித்தா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இனக்கலவரம் உருவாகாது. இந்த ஒரு இனக்கலவரத்தை உருவாக்கும் திமுக வந்து உடனடியாக வந்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. மொழி ரீதியான இனக்கலவரம். எனக்கு என்னென்னா இப்படி கொஞ்சம் கூட வந்து ஒரு என்ன சொல்கிறது ஈனமானம்லாம் இல்லாமல் அப்படியாவது ஒரு அரசியலில் வெற்றி பெறணுமா, அந்த விஷயத்தில் வந்து நான் வந்து அது வந்து சீமானை வந்து பாராட்டுறேன். இந்த மாதிரி வெக்கமான சூடு சொரணையெல்லாம் ரோஷமெல்லாம் விட்டுட்டு போய் கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து மக்கள்கிட்ட வந்து இழிச்சிக்கிட்டு அவன் திட்டினா வாங்கிட்டு இதெல்லாம் அவசியமே இல்லாமல் இதாங்க கருத்தியல். நீ ஓட்டு போடுறதுனா போடு. இப்போவே அவன் மக்கள் இப்படி மதிக்கிறான்னா மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இவங்க மக்களை எப்படி எவ்வளோ மோசமாக வந்து ட்ரீட் பண்ணுவான். அதற்காகவாவது நிச்சயமாக ஒரு மாற்றம் வர வேண்டும். ஆனால் வந்து அந்த மாற்றத்திற்கான அறிகுறிகள் நிறைய தென்படும். சீமான் சட்டமன்றத்திற்கு செல்வார் நம்ம பல தடவை பேசிக்கிட்டு இருக்கோம். அது இந்த தடவை நடக்கும் போல தெரியுது. எதுக்காக சொல்கிறேன்னா அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண், சொல்லுங்கள். மதுரை மாவட்டம் சொக்கநாதம்பட்டியில் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியினர் வந்து பிரச்சாரம் செய்கிறதுக்கு போயிருந்தாங்க. அங்கே அவங்கள தடுத்து நிறுத்தி இது வந்து தெலுங்கர்கள் அதிகம் வாழும் பகுதி, இங்கே நீங்கள் வரத்துக்கு அளவுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி மிரட்டி அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணி திருப்பி அமைச்ச விஷயம் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது தான் பேசும் பொருளாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விஷயத்தை? நீங்கள் இன்னுமா அதை வந்து நம்ம தமிழ்நாட்டுன்னு உங்கள் பேர் சொல்கிறாங்க, ஆனால் வந்து அது தமிழ்நாடாவாக இருக்குது. நீங்கள் இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் அதனால தானே உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காக தானே திராவிட நாடுன்னு பேர் வச்சுருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது தமிழ்நாடு இல்லை. தமிழ்நாடு தமிழருக்கு சொந்தம் இல்லை. யாருக்கு சொந்தம்? தமிழர் அல்லாதவர்களுக்கு. தமிழர்கள் அல்லாதவர்கள் யார்? திராவிடர்கள். திராவிடர்கள்னு சொல்லும்போது அதில் யார் முன்னால் நிற்கிறது? சொல்லிட்டீங்க நீங்களே. தெலுங்கர்கள் இருக்கிற ஏரியா. நம்ம ஒன்றும் தெலுங்கர்களுக்கோ மலையாளிகளுக்கோ கன்னட துளு பேசுபவர்களுக்கோ எதிரானவர்கள் இல்லை. நம்ம வந்து பொதுவாக வந்து யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு சொன்ன கணியன் பூங்குன்றனார் வழியில் தமிழ்நாட்டில் வாழும் எல்லாரையும் தமிழராக மதிக்க நாம் கற்றுக்கொண்டோம். ஆனால் நம்ம வந்து அவங்கள வந்து தமிழர்களாக நினைத்து நம்ம மதிக்க போய் அவன் நம்மளை வந்து தமிழர் என்பதற்காகவே நம்மளை மிதிக்கிறான். யார்? தமிழர் அல்லாதவர், திராவிடர். அதுலேயும் குறிப்பாக நம்ம மதிக்கிறோம், அவன் நம்மளை மிதிக்கிறான். இதுதான் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. சில சமயத்தில் ரொம்ப நல்லவனாக இருக்கிறது வந்து பெரிய ஆபத்து, நேர்மையாக இருக்கிறது அதை விட பெரிய ஆபத்து. யாருக்கு கஷ்டம் வருது தொல்லை வருதுன்னு பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருக்கிறவன், நல்ல நடுநிலையாக இருக்கிறவன் நல்லவனுக்கு தான். மீடியாவில் பாருங்கள், காசு வாங்குறவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். நேர்மையாக பேசுகிற பாருங்க, அவனை தான் வந்து துரத்தி அடிப்பானுங்க. அந்த ரோட்டில் அடிப்பான், அங்கே அடிப்பான், அவனை பற்றி எழுதுவான். இதுதான் நடக்குது. இது தெலுங்கர்கள் ஏரியா, இங்கே உள்ளே வரக்கூடாதுன்னு சீமானை வந்து சொன்னால் இதெல்லாம் வந்து பண்ணுற அராஜகத்தை வந்து கடவுள் பார்க்குறாரு, இல்லை கர்ம வினை பார்க்குது. கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா கர்ம வினையில் நம்பிக்கை இருக்கணும், ஏதாவது ஒன்று நம்பிக்கை இருக்கணும். வட சென்னையில் சேகர் பாபு உள்ளே வர வேணான்னு உளவுத்துறை சொல்லுதே. ஏன்?
வட சென்னையில் வட சென்னை முதல்வர்னு சொல்லிக்கிறாரு அவர். வட சென்னை முதல்வர். ஒரு காலத்தில் அவர் வட சென்னை தாதா. அவர் கூப்பிட்டா அண்டா ஃபோன் பண்ணால் அடுத்த அரை மணி நேரத்தில் 150 பேர் அனுப்புகிறாரு. உங்களுக்கு அண்டானா யாருன்னு தெரியும். அப்படிப்பட்டவர். உளவுத்துறை என்ன சொல்லுது, அங்கே போவேணான்னு அவரையும் சரி செல்வ பிறந்தகையும் சொல்லியிருக்கு. நம்ம மற்ற நிகழ்வுலாம் கூட பேசியிருக்கோம். திருமாவளவனே என்ன சொல்கிறாரு, பொற்கொடி ஆம்சாங் அவர்கள் நிற்பது வந்து வரவேற்கத்தக்கது, அதிமுகவுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள், அவர் உயிருக்கு ஆனால் வந்து உயிருக்கு ஆபத்து. திருமாவளவனுக்கு எப்படி தெரிஞ்சது? எங்கேயோ ஒரு சர்க்கிளில் இந்த பேச்சு அடிப்படுறதுனால தானே திருமாவளவனுக்கு தெரியுது. நான் திருமாவளவனுக்கு தப்பாக சொல்ல, அவர் இந்த வரைக்கும் தைரியமாக அதை வந்து வெளியில் சொல்கிறாரு. பொற்கொடி ஆம்சாங் அவர்களுடைய பாதுகாப்பிற்காக அதை வந்து சொல்கிறாருன்ற வகையில் நான் வந்து பாராட்டுறேன். தெரிஞ்சுக்கிட்டு அவர் சும்மா இருந்தால் தான் அது தப்பாக போயிடும். அவர் எப்போ சொல்கிறாரோ ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. அவங்க பேரில், அந்த குடும்பத்து பேரில் இருக்கக்கூடிய ஒரு அக்கறையில் சொல்கிறார். ஆனால் அந்த அம்மாவுடைய உயிருக்கு ஆபத்து யாரால் வரக்கூடிய ஆபத்து? ஆம்ஸ்ட்ராங்குக்கு யாரால் ஆபத்து வந்ததோ அவர்களால் வரும். யாரால் ஆபத்து வந்தது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அவன் பேசுகிறவர் திருமாவுக்கும் தெரியும், தமிழ்நாடு காவல்துறைக்கும் தெரியும். அது சம்மந்தமாக தெரிஞ்ச 2 பேரை, உண்மையை தெரிஞ்ச 2 பேரை A1 A2 என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. ஒருத்தரை விடிகாலையில் 5:15 மணிக்கு என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் வந்து ஆஸ்பத்திரியில் வச்சு அவர் வயிற்று வலி வந்து செத்து போயிட்டார். அவர் பாவம். இதெல்லாம் எது சொல்கிறேன்னா, நீங்கள் இது வந்து எவ்வளவு ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். இது தெலுங்கர்கள் இருக்கிற ஏரியா, இந்த ஏரியாவுக்குள்ளே வராதிங்கன்னு சீமானை வந்து அப்படி நீங்கள் வந்து விரட்டி விடுறீங்க. சீமான்கிறத விட்டுருங்க, ஒரு அரசியல் தலைவர். இதே மாதிரி தமிழ் ஏரியா பூரா தெலுங்கு பேசுகிறவர்கள் வீட்டில் தெலுங்கு பேசுகிற ஆட்கள், அதுவும் திமுக ஆட்கள், இவங்கெல்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட இன்றைக்கி உள்ள கணக்கில் ஒரு 13-14 அமைச்சர்கள் வந்து 10 பேருக்கு மேலே தெலுங்கு பேசுகிறவங்க தானே இருக்காங்க அமைச்சரவையில். இவங்கெல்லாம் எப்படி ஓட்டு கேட்க வருவாங்க? இப்போ விரட்டுறாங்க. தூத்துக்குடியில் அனிதா ராதாகிருஷ்ணன் விரட்டியிருக்காங்க. யார்? இஸ்லாமியர் விரட்டியிருக்காங்க. கவனிக்க வேண்டியது, திமுகவை சேர்ந்த அமைச்சரான அனிதா ராதாகிருஷ்ணன் வரும்போது இஸ்லாமியர்கள் வாழும் பகுதியில் இஸ்லாமிய பெண்கள் விரட்டி இருக்கிறார்கள். இன்னும் திருப்பூரூரில் விரட்டியிருக்காங்க. அப்புறம் திருச்சியில், கோவையில், இப்படி அங்கங்கு வந்து மக்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. இளம் பெண்கள்லாம் கேள்வி கேட்குது. நீங்கள் என்ன பண்ணீங்க 5 வருஷத்தில், என்ன பண்ணீங்க? அதை பிரிட்ஜு கிழிக்கிறேன்னு சொன்னீங்க, 5 வருஷத்துக்கு முன்னாலே அதே தான் சொல்கிறீங்க, இப்போது அதே தான் சொல்கிறீங்க. இப்படி இயல்பாக வரக்கூடிய ஒரு கோபம் தான் அது. இந்த எலெக்ஷன் வந்தால் மட்டும் வருவீங்க, வந்து எதாவது கதை சொல்லிட்டு போவீங்கன்னு எல்லா ஊர்லேயும் கேட்குறாங்க. பல அமைச்சர்கள், நிர்வாகிகள், திமுக வேட்பாளர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். எனக்கு கிடைத்த தகவலில் இதுவரை 30 இடங்களில் வேறு வேறு வேட்பாளர்கள், திமுக வேட்பாளர்கள், அமைச்சர்கள் உட்பட வேட்பாளர்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கள் வந்து அதிருப்தியாலும் அந்த கோபத்தாலும் கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இந்த மாதிரி தெலுங்கர்கள் வந்து இருக்கிற பகுதி நீங்கள் வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, பதிலுக்கு அதே மாதிரி தமிழர்கள், நான் சொல்வது தமிழ்நாட்டில் வீட்டிலும் வெளியிலும் தமிழை பேசக்கூடிய தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள், பச்சை தமிழர்கள்னு வச்சுக்கலாமா, அவங்க இதே மாதிரி ஆரம்பித்தாங்கன்னு வச்சுங்க. தெலுங்கு பேசுகிறவங்க வரக்கூடாது, மலையாளம் பேசுகிறவங்க வரக்கூடாது, கன்னடம் பேசுகிறவங்க வரக்கூடாது. இந்த மலையாளம் கன்னடம்லாம் ரொம்ப கம்மி தான் இங்கே. தெலுங்கு பேசுகிறவங்க கூட நீங்கள் 12-13 அமைச்சர்கள் வந்து எங்கேயுமே போய் அவங்களுக்காகவோ மற்றவங்களுக்காகவோ பண்ணவே முடியாது. பெரிய தலைவங்களுக்கே ஆபத்தாச்சே, பெரியவர் சின்னவருக்கே அவங்களே அந்த லைனில் தானே வர்றாங்க. இப்போ அவங்க குளத்தூர்லேயே வந்து அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா வீடியோலாம் பாருங்கள், காலியாக இருக்குது. யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்டா. அது சின்னவர் போகும்போதும் அப்படி தான், ஒன்றும் இல்லை. கவுன்சிலர் போனால் கூட ஒரு 4 பேர் திரும்பி. ஆமாம், அரூர், இந்த தருமபுரி பக்கத்தில் அரூரில் உதயநிதி போகிறாரு, ஒருத்தனும் கண்டுக்கல. அவருடைய கூட்டத்துக்கு வந்து லுங்கி கட்டிட்டு மடித்து கட்டிட்டு அது வீடியோலாம் வந்திருக்கு பாருங்கள். 200 ரூபா கொடுக்குறான். 200 ரூபாயை வாங்கிட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை. உன் 200 ரூபா வேணான்றான்.
எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நீ கொடுக்குற 5000 ரூபாயும் வேணாம், அந்த 5000 ரூபாய் வேணால் திருப்பி அனுப்பிச்சிடுறோம், நீ வராத உள்ளே வராத ஓட்டு கேட்டுன்னு. வேங்கை வயலில் புறக்கணிப்பு, தேர்தல் புறக்கணிப்பு. இந்த மாதிரி நிறைய இடங்களில், இங்கே கூட சென்னையில் கூட எங்கே ஒரு இடத்துல ஒரு ஏரியா ஒன்று, ஆமாம், ஏதோ ஒரு ஏரியாவில் பார்த்தேன், புறநகர் ஏரியாவில் புறக்கணிப்பு. ஏன்னா பட்டா கொடுக்கலன்னு சொல்லி, இது மிஞ்சூர் பக்கத்துலேயே தான் அந்த மாதிரி புறநகர் பகுதியில் எங்களுக்கு யாருக்குமே பட்டா கொடுக்கலன்னு. இப்படி இந்த வெறுப்பு இந்த இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் இவங்க வந்து திருப்பி இவங்க வந்து எப்படி குல்மால் பண்ணலான்னு தான் வந்து தில்லுமுள்ளு பண்ணலான்னு தான் யோசனை பண்ணுறாங்களே தவிர திருந்தணுன்ற எண்ணம் வர்றது எப்படி வரும்? சர்வே இருக்குது, ஃபேக்காக அடித்து பார்த்துக்கலாம். சர்வேக்கெல்லாம் ஃபேக்கான நிறைய இல்லைங்க. இந்த ஓரணியில் தமிழகம்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிச்சு எல்லாம் பண்ணி அந்த நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ திமுக பண்ண முடியல. ஃபோன் வருது உங்களுக்கு வந்துதா? உங்களுக்கு வந்துதா ஃபோனா? என் ஃபோனும் தெரிஞ்சு வரலையானுமோ. என் ஃபோனில் வந்து நான் எப்படி பதில் சொல்லுவேன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதனால் வந்து பண்ணலன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். இல்லை, தபால் ஓட்டுகளில் போகும்போது ஒரு 90 வயது கிழவர், 85 வயது மூதாட்டி, அவங்க 2 பேருக்கும் காது கேட்காது. இவங்க தபால் ஓட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அது போய் போடும்போது அவங்க ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணுங்கிறாங்க, வேறு ஏதோ திமுக இல்லாமல் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணுங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு திமுகவில் குத்தி ஓட்டு போடுறாங்க. அவங்களுக்கு தெரியாது இல்லை, ஆக்சுவலாக வந்து இவன் வாங்கி போடவே கூடாது. அவங்க வந்து அதில் குத்தணும், மடித்து கொடுக்கணும், அதை வாங்கி உள்ளே போடணும். அது சீல் பண்ண டப்பா. அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து அதை வந்து ஃபோட்டோ, நீங்கள் பாருங்கள், நீங்கள் திமுக ஓட்டு போடுங்க, வேணால் வீடியோ எடுத்துங்க, நாளைக்கு எதுக்குன்னா அந்த வீடியோ எடுத்து நாளைக்கு காமிச்சா மறுநாளைக்கு வந்து அன்றைக்கோ சாயந்தரமோ மறுநாளைக்கோ வந்து பணம் கொடுத்துட்டு போவான். அப்போ இந்த தபால் ஊழியர்கள் இது ஒரு இடத்துல நடக்கும்போது ஒரு வயதான அம்மா, அந்த அம்மா ஒரு 85 வயசு இருக்கும். அந்த அம்மாவுக்கு வந்து 1000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க. அவங்க பையன், அந்த பையனா பேரனா தெரியல, பேரனும் வந்து சட்டை போடாமல் வந்து இது அந்த வீடியோவில் வந்து போலீஸில் வேறு இருக்காங்க. பக்கத்தில் ஒரு போலீஸ் அம்மா நிற்கிது, அதை கம்முனிக்குது, அதுக்கு எதிரிலேயே நடக்குது. அதனால தான் இப்போ இன்றைக்கி காலையில் வந்த செய்தி, ஏற்கனவே வந்து மேல்நிலையில் இருந்த அதிகாரிகளெல்லாம் மாற்றிட்டாங்க. காவல்துறை அதிகாரிகள், IAS அதிகாரிகள்லாம் மாற்றிருக்காங்க, சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் மாற்றிட்டாங்க. இப்போது இந்த அடித்தளத்தில் உள்ள அந்த இன்ஸ்பெக்டர் SI லெவல்லையும் அடையாளம் கண்டுபிடிச்சி திமுகவிற்கு அல்லது எந்த கட்சிக்கும் சார்பாக இருக்கக்கூடியவர்களை வந்து ஆயுதப்படைக்கு மாற்றுங்க, இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டு மாற்ற சொல்லி சீஃப் செக்ரட்டரி சாய்குமார் அவர்கள், IAS அவர்கள் வந்து உத்தரவு போட்டதாக நேற்று சாயந்தரம் செய்தி. உடனடியாக 24 மணி நேரத்துக்குள்ளே நிறைவேற்றணும் அது. ஏன்னா தபால் ஓட்டுகள்லேயே இப்போ பாருங்கள், வயசானவங்ககிட்ட பண்ணுறது, இது பண்ணுறது, அவங்ககிட்ட வந்து 1000 ரூபாயை கொடுத்து ஓட்டு வாங்கிறது, BLOவே இல்லாமல் தபால் வாக்கு நடத்துகிறாங்க. அப்புறம் ஒரு இடத்துல வந்து அந்த BLO வராங்களாம். அவங்க வரும்போது கூடவே அவங்க சொந்தக்கார பொம்பளை கூப்பிட்டு வராங்க. அவங்க வந்து பக்கத்தில் வந்துட்டு திமுக ஓட்டு போட்டுருங்க, போட்டிங்கன்னா தான் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி இந்த அதிகாரி வந்து போடுவாங்க. அப்புறம் அவங்க வந்து ஓட்டு போட்டிங்களா, மிச்சம்லாம் நாளைக்கு நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் வந்து நாளைக்கு கான்டாக்ட் பண்ணுறோம். இப்படி அப்பட்டமாக அராஜகம் வந்து தமிழ்நாட்டில் நடக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து தெலுங்கர்கள் வாழும் பகுதியில் வந்து சீமானோ இல்லை வேறு எந்த ஒரு தமிழரோ, அவர் எந்த கட்சியாகட்டும், எந்த வேட்பாளராகட்டும், அவரை உள்ளே வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா பதிலுக்கு அவங்க பண்ண ஆரம்பித்தா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இனக்கலவரம் உருவாகுமா, உருவாகாதா? இந்த ஒரு இனக்கலவரத்தை உருவாக்கும் திமுக வந்து உடனடியாக வந்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. மொழி ரீதியான இனக்கலவரம் இதில் என்ன அப்படி பார்க்க போனால் ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா அதில் 4 பேர் தெலுங்கு பேசுகிறவன் இருப்பான், 4 பேர் தமிழ் பேசுகிறவன் இருப்பான், ஒரு மலையாளம் பேசுகிறவன் இருப்பான். அவ்வளோ ஒரு கலந்து தான் இருப்பாங்க. சிறுபான்மையினர் சில பேர் இருப்பாங்க. பொதுவான எல்லா ஊர்லேயும் சொல்கிறேன், எல்லாம் ஒரே இடத்துல செட்டாகி இருக்க மாட்டாங்க. ஏதோ சில இடங்கள்லாம் அந்த மாதிரி இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரெட்டியார்பாளையம்னுவான், அது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட சாதி அதிகமாக இருக்கலாம். அப்போ நீங்கள் அந்த சாதிகளுக்குள்ள அந்த வன்மங்களை உருவாக்குது. ஏற்கனவே துரைமுருகண்ணா வந்து விசிக நிர்வாகி வேனில் ஏறின போது எனக்கு சவமா நீ நிற்பியா, ஏன்
நீங்கள் என்ன வானத்துலேருந்து வந்தீங்களா? பட்டியலினத்துலேருந்து வந்தவங்களாம் வந்து ஏதாவது பூமி கீழேருந்து புலந்து வந்தால் நீங்கள் வானத்துலேருந்து குதிச்சிங்களா? நீங்கள் ஃபேனில் வந்து நீங்கள் வந்து வெயிட் ஏறிடும், வேணாம் தம்பி ரொம்ப பேர் யாரும் வேணான்னு சொன்னால் 2 பேர் தான் நிற்கிறேன், அதனால் கூட வந்தான் மேலே ஒட்டிக்குமா? இப்படி இன்னும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து எங்கெல்லாம் வந்து ஓட்டு வேட்பாளரோ கூட்டணியோ திமுககாரங்க ஓட்டு கேட்கும்போது சொல்கிறாங்களாம், உங்கள் வேட்பாளர் வந்தாருன்னா கூட 4 பேர் 5 பேர் தான் வரணும். அதே மாதிரி விசிகா கொடி எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஏங்க விசிகா வேட்பாளர் அவனை வந்து அவன் கூட வரவன் வந்து விசிகா கொடி எடுத்துகிட்டு வரலன்னா அவன் எங்கே தான் எடுத்துகிட்டு போவான்? அதை எங்கேயாவது ஒரு இடத்துல கொடி மற்ற கட்சி கூட்டணி கட்சிகள்லாம் கொடி நகும்போது அந்த ஏரியா வன்னியரோ இல்லை வேறு முக்குளத்தோர் அந்த மாதிரி கவுண்டர்லாம் இருக்காங்கன்னா அங்கே விசிகா கொடி பறக்கக்கூடாது. அப்போ தீண்டாமை எங்கே ஆரம்பிக்குது? இவங்க பண்ணுறது தானே தீண்டாமை. இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு எதுக்காக அவர் வந்து திருமாவளவன் இருக்காருன்னு எனக்கு புரியல அந்த கூட்டணியில். ஏன்னா இது வந்து ரொம்பவும் இப்போ திருப்போரூரில் நான் கூட பேசின ஒரு திருப்போரூரில் பொது தொகுதி, அதாவது பொது தொகுதி, ஆனால் விசிகா கொடுத்துருக்காங்க. அங்கே ஒருத்தர் நிற்க வச்சுருக்கார், ஒரு தலித்தை நிற்க வச்சுருக்கார். உள்ளூர் திமுக நிர்வாகியை கூப்பிட்டா வரமாட்டேன், நான் ஃபோனே எடுக்க மாட்டேன், நாங்கள் பிரச்சாரத்துக்கெலாம் வரல, நீங்கள் போய்க்கிங்க என்னங்க. அப்புறம் என்ன கூட்டணியோட என்ன, அதுக்கு என்ன அர்த்தம்? திருமாவளவன் வந்து ஏன் அமைதியாக இருக்காருன்னு எனக்கு புரியல. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு அறிவிப்பு, 234 தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் பறையர் இனத்தவர் வந்து பார்த்து போடுங்க ஓட்டு, ஒன்றும் போடாதீங்கன்னு சொல்ல வேணாம், பார்த்து போடுங்க, நம்ம யார் மதிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் போடுங்கள் அப்படின்னு சொன்னால் கூட போதும், புரிஞ்சுப்பா. திமுக அக்கௌண்ட்டு காலி. அவர் ஏன் தைரியமாக வரமாட்டேங்கிறாருன்னு தெரில. ஏன்னா அவர் அது துணிச்சலாக அப்படி பேசினாதான் எங்கே பயம் வரணுமோ அங்கே வரும். சீமானை வந்து இன்றைக்கி வந்து அந்த தெலுங்கர்கள் இடத்துலேருந்து விரட்டிட்டீங்கன்னா எவ்வளோ பேர் நீங்கள் என்ன தெலுங்கு நீங்கள் தட்சிண பிரதேசம்னு ஆக்கிடுவார் பாஜக. அப்போது இதை தெலுங்கு தேசம்னு ஆக்கிறதா நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? தமிழ்நாடை தமிழ்நாடாக இருக்க விடுங்க, நம்ம வேறு ஒன்றும் கேட்கல. அவங்க தட்சிண பிரதேசம்னு ஒன்றும் பாஜகவில் மாத்திரதா ஒன்றும் சட்டம் ஒன்றும் கொண்டு வரல. இப்போ கூட அந்த மறுவரையறை வரும்போது தமிழ்நாட்டு இனி கருப்பு கொடி, இன்றைக்கி பூரா எல்லா இடத்துலையும் கருப்பு கொடி. இந்த மறுவரையறை என்ன? அவர் பியூஷ் கோயல் வந்து பேசுனதா, அவர் வந்து திமிர்த்தனமாக பேசுகிறார், வாய் துடுக்கு அதிகம், அவர் ஜாக்கிரதையாக பேசணும். இதை எதிர்த்து பேசுகிறவர் படிப்பற்றவர்கள் சொன்னார். அவர் ஏன் படிப்பற்றவர்கள் சொன்னார்னா, இதனால் வந்து தென்னாட்டிலிருந்து யாருமே பிரதமராக முடியாதுன்னு ஸ்டாலின் சொன்னார், முதல்வர். இதுக்கு முன்னால் தென்னாட்டிலேருந்து யாருமே பிரதமராக முடியாது. தேவகவுடா ஆயிருக்காரா இல்லையா? நரசிம்மராவ் ஆயிருக்காரா இல்லையா? சரி, இருக்கிற சிஸ்டத்தில் இப்போ புது சிஸ்டத்தில் என்ன வருது? தமிழ்நாட்டில் 39 பாராளுமன்ற தொகுதி, 59வது, கிட்டத்தட்ட 50%. உத்தரப்பிரதேசத்தில் 80 வந்து 120வது. ஆமாம், நீங்கள் இங்கே கிட்டத்தட்ட 40ன்னு வச்சுங்க, 39 40ன்னு வச்சா 50% அதிகமாகுது. அதானே 59ஆவதுன்னா 20 ஜாஸ்தியாக வருதுன்னா 50%. உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே 80 இருக்குது. மேற்கு ஆந்திர பிரதேசத்தில் 48ன்னு நினைக்கிறேன், அடுத்தது பெருசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவை என்னமோ 40 42 அப்படி வரிசையாக இருக்குது. நம்மளை விட அளவில் பெரிய மத்திய பிரதேசத்தில் 29 சீட்டாங்க பாராளுமன்றம். தமிழ்நாட்டில் 39 இருக்குது. நம்ம ஏன் இருக்குதுன்னு கேட்கல, இவ்வளோலாம் பேசுகிறாங்கல்ல. 1971 எவனுக்காவது பேசுகிறவனுக்கு எவனுக்காவது தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு தெரியுமா? அரசியல்வாதிகள் உட்பட நான் கேட்குறேன். இந்த மேம்போக்கா அரசியல் பேசுகிற அந்த மாதிரி அரசியல்வாதிகள் இல்லை, திமுகவில் இருக்கிற முக்கிய பிரமுகர்களே கேட்போம், மூத்தவர்களே கேட்போம். 1971 தமிழ்நாட்டில் எவ்வளோ இருந்தது தெரியுமா? பாராளுமன்ற தொகுதி 41, காங்கிரஸ் ஆட்சி 39 குறைச்சாங்க. என்ன கீழ்ச்சிங்க? போராட்டம் பண்ணீங்களா?
2 சீட்டு தானே இருக்கட்டும், ஒரு சீட்டு குறைச்சா கூட, இப்போ கூட ஒரு இடம் குறைத்தால் கூட அது தமிழகத்துக்கு எதிராக. ஏன் நீங்கள் 2 சீட்டு குறைச்ச போது நவத்வாரத்தையும் பொத்திக்கிட்டு உட்காந்துருந்தீங்களே 1971? நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு வரலாற்று ஆவணங்களை எடுத்து பாருங்கள். இப்போவும் என்ன ஒன்றும் இல்லை, 50% எல்லா சீட்டும் அதிகமாகுது. 543 சீட்டு வந்து 850 ஆகிறது. அதில் 33% பெண்களுக்கு கொடுக்கணுன்றான். அதில் உனக்கு என்ன கஷ்டம்? பயமாக இருக்குதா? கனிமொழி கட்சியை கைப்பற்றிடுவாங்க, அவங்க பெண்கள் அணியிலேருந்து நிறைய பேரை கொண்டு வந்துடுவாங்கன்னு திமுக தலைமை பயப்படுதா? 33% நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் வந்து வரணும்னா ஒரு கட்சியும் 33% ஆள் நிறுத்த வேண்டி வரும். நிறுத்திட்டு போங்க. நீங்கள் தானே கவுன்சிலருன்னு சொல்லி நிறுத்திட்டு பின்னாலேயே கவுன்சிலர் புருஷனை வந்து அந்த இடத்துல வந்து பண்ணுவீங்க. அதே மாதிரி அது நடக்கத்தான் செய்யுது. அப்படியாவது எங்கேயோ ஒரு தொடக்கம் வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாவது அவங்க வந்து அரசியலில் பழக்கம் பெற்று ஓரளவுக்கு அவர்கள் பயிற்சி பெற்று வருவார்கள். எடுத்தோடனே பயிற்சி பெறணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவில் பார்த்தீங்கன்னா மறுவரையறை வந்து பியூஷ் கோயல் சொல்லிட்டாரு. என்ன ஆமாம், இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது? 50% இதனால் வந்து தென்னகம் பாதிக்கப்படுகிறது. அவன் 80 வச்சுருக்கான் ஏற்கனவே. எப்போவாவது ஒரு தடவை கேட்டிருக்கேன் அவனுக்கு ஏன் 80ன்னு? ஏன்னு கேட்டால் மக்கள் தொகையை வச்சு, உங்களுடைய மக்கள் தொகையை வச்சு 41 இருந்தது 39 ஆகணும் போது விரல் போட்டுக்கிட்டு வச்சுருந்தீங்க. வாயில் விரல் போட்டுட்டு உட்காந்துருந்தீங்க. காங்கிரஸ் ஆட்சி நடந்தது. அப்போ என்ன பண்ணீங்க? எதுவும் பண்ணல. அப்போ யார் எங்கள் தமிழ்நாட்டில் அப்போ என்ன ஆட்சி? திமுக. 67 வந்தது யார்? 71 ஆட்சியில் இருந்தது யார்? திமுக. ஐயா கருணாநிதி வந்துட்டார் 69 அண்ணாதுரை இறந்ததுக்கப்புறம். என்ன கிழிச்சிட்டீங்க? இன்றைக்கி என்னென்னா கோயிலெலாம் மூடுறாங்களாம். யார்? அண்ணன் சேகர்பாபு சொல்கிறாரு. அறநிலையத்துறைக்கு கீழ் இறங்கும் கோயில்கள்லாம் இன்றைக்கி வந்து மறுவரையறை வந்து அதை எதிர்த்து கோயில்கள் நடை சாத்தப்படும். சாமியே வந்து இந்த அரசியல் இருக்கிறீங்க. கடவுள் இருக்காரு, சரி அறநிலையத்துக்கு கீழே உள்ள கோயில்கள் மசூதிகள்லாம் மூடப்படும் சொல்கிறதுக்கு சேகர்பாபுக்கோ திமுகவுக்கோ தைரியம் இருக்கா? கிறிஸ்துவ தேவாலயங்கள்லாம் இன்றைக்கி மூடணும், கருப்பு கொடி கட்டணும் அங்கே சொல்கிற தைரியம் இருக்கா? அது என்னையா இந்துக்களை பார்த்தா மட்டும் இழிச்ச வாயினா தெரியுது உங்களுக்கு? இது அதாவது இவர்களுடைய அராஜகம் நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே வருது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அதாவது தேர்தல் ஆணையெல்லாம் வந்துடுச்சு. இருந்தாலும் காவல்துறை காவந்து முதல்வர் என்பது ஸ்டாலின் அவர்கள் தான். இன்றைக்கி முதல்வர் அவர் தான். தேர்தல் சம்பந்தமான விஷயங்களில் தான் வந்து அவர் வந்து முதல்வராகவும் கட்சி தலைவராகவும் ஒரே மாதிரி இருக்க முடியாதே தவிர காவல்துறைக்கோ இல்லை மற்ற எந்த துறைகளுக்குமோ பொறுப்பு அந்தந்த அமைச்சர்கள். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. புது திட்டங்கள் கொண்டு வர முடியாது, புது திட்டங்களை அறிவிக்க முடியாது, இவ்வளோதானே தவிர இப்போ இருக்கிறத ஸ்டேட்டஸ் கோன்னு சொல்லுவாங்க. இந்த ரொட்டீன், அந்த ரொட்டீன் நடைபெறுவது இந்த அமைச்சரவை முதல்வரின் பொறுப்பு. பாருங்கள், ஒரு நம்ம கிட்னி கதிரவன் இருக்கார், கிட்னி முறைகேடு கதிரவன், தனலட்சுமி சீனிவாசன் அந்த மணச்சநல்லூர் நிற்கிறாரு. அவர் இதில் ஒரு பாத்திரம் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் இலவசமாக திமுக ஓட்டு போடுறதுக்காக. அதில் ஒரு பொண்ணு, அது தலித் பெண், பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண். அந்த பெண்ணு சிந்துஜான அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு மட்டும் விட்டு போச்சு. ஏதோ அவங்க வந்த போது ஆள் இல்லையா தெரில, ஏதோ விட்டு போச்சு. அது 2-3 தடவை போய், அது நம்ம ஜனங்களுக்கு வந்து புத்தி இல்லைன்னு வைங்க, இந்த பாத்திரம் அவன் கொடுக்குற பாத்திரத்தை வாங்கி தான் நம்ம சமைக்கணுமா? ஏதோ எல்லாருக்கும் கொடுத்தாங்களே எனக்கு கொடுக்கலையே, எல்லாருக்கும் கொடுத்தாங்களே எனக்கு கொடுக்கலையேன்னு போய் 4 தடவை கேட்டு அங்கே உள்ள சோகால்டு திமுக இளைஞர்கள்னால் ரவுடிகள் தான் இளைஞர்களா உங்களுக்கு தான் தெரியும். அது போய் கேட்டு அவனுங்க கிண்டல் பண்ணிவிட்டு பாத்திரம் கொடுத்துட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து ரோட்டில் போகும்போதெல்லாம் வேறு மாதிரி பேசியிருக்கானுங்க. இந்த பாத்திரத்துக்கே எவ்வளோ தூரம் வந்தியே நீ, அப்புறமா ஏதோ ரொம்ப கொச்சையாக பேசியிருக்கான் வக்கரமாக, உனக்கு இன்னும் எவ்வளோ பாத்திரம் வேணாலும் தரேன் வரியா, நான் முன்னாலாம் பேசியிருக்கேன். அது அழுதுகிட்டு வீட்டுக்கு வந்து அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கு. அப்பா அம்மா வந்து இப்போ போய் நைட்டில் போய் என்ன நோம்பெல்லாம் கேட்க வேணாம். 2வது ரவுடிங்க வந்து தகராறு பண்ணானும் போது யாராக இருந்தாலும் அப்பா அம்மா கூட அவசரப்பட்டு போவேனான்னு யோசனை பண்ணுவாங்க. காலையில் பேசிக்கலாம் விட்டுட்டுன்னு சொல்லி அவங்க அப்பா படுத்துட்டார். நைட்டு அது அந்த அவங்க பேசுனது அந்த வக்கரம், அந்த கொச்சைத்தனம், அந்த அசிங்கம், அவமானம் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிடுச்சு. 17 வயது 18 வயது பெண், அது சிந்துஜான்.
மீஞ்சூரில் பாருங்கள், இங்கே எண்ணூர் பக்கத்தில் மீஞ்சூரில், திருவள்ளூர் மாவட்டத்தில் நைட்டு வந்து இன்றைக்கி இன்றைக்கா நேரத்தா 12ஆம் கிளாஸ் பரீட்சை தேர்வு. அதுக்காக நைட்டு வந்து வீட்டில் மாடியில் ஒரு தனியாக ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் உட்காந்து நைட்டு 10:30 மணிக்கு தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கேன். அந்த பொண்ணு தெருவுலேருந்து பார்த்தா விளக்கேறி தெரியும், பொண்ணு இருக்கிறது தெரியும் போல இருக்குது. இல்லை அந்த உள்ளூர்காரனுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சைடு வழியாக பால்கனி இதில் வழியாக கீழே வந்து பெற்றோர்கள் தம்பியெல்லாம் படுத்துக்கிட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. மேலே ஏறி போய் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பாலியல் வன்முறை பண்ணியிருக்காங்க, அத்துமீறல் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு அது திடீர்னு 3 பேர் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா எல்லாம் கஞ்சா போதை, பட்டாக்கத்தி எடுத்து 8 இடத்துல வெட்டியிருக்காங்க. அந்த பெண்ணு மிக மிக உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் வந்து மருத்துவமனையில் இருக்குது. அந்த வீடியோலாம் வெளியாக இருக்கிறது பார்த்தா வயிற்றுச்சலாக இருக்குங்க. 1.5 இன்ச்சு கத்தி உள்ளே போய் சதையை வெளியே இழுத்துருக்கு, கையில், தலையில், கழுத்தில். அதில் 3 பேர் தப்பிச்சு ஓடும்போது ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். அதுக்குள்ளே ஊர் மக்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாலாம் முடிச்சுக்கிட்டு சத்தம் போட பக்கத்து வீடு எடுத்து வீட்டில் வந்து ஒருத்தனை பிடிச்சிட்டாங்க. பாக்கி 2 பேரை பிடிச்சிட்டாங்களா பிடிக்க போகிறாங்களா தெரியல. என்னங்க, அதாவது தினம் இந்த குற்றம். இதில் இந்த அம்மா இந்த பிரேமலதா வேற பேசுது. என்னத்தான் சொல்லுது அந்த அம்மாவை, பேமெண்ட் இல்லை தான் எல்லாரும் தான் பேசுகிறாங்களே. எல்லாத்தையும் அவர் முதல்வர் வந்து திமுக ஆட்சியில் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. இந்த பெண்கள் பாதுகாப்பில் மட்டும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. 2 மாதம் முன்னால் என்ன பேசுனாங்க அந்த அம்மா, ஒரு பெண்ணாக எனக்கு அந்த வலி தெரியுது. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, அந்த வலி ஒரு பெண்ணால் தான் உணர முடியும். இப்போ அந்த 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 அம்மா பிரேமலதாவோட வலிக்கு வந்து திமுக தலைமை வந்து வாலினின்னா மருந்து தெரியும்ல, இந்த வலி வந்ததுன்னா மரத்து போகிறதுக்காக ஒரு வாலினி மருந்து அவங்களுக்கு வேண்டிய வாலினி கொடுத்துட்டாரு போல இருக்கு, திமுக தலைமை கொடுத்துருச்சு போல இருக்கு. அதனால் இப்போ அவங்களுக்கு வலி 1.5 மாதம் முன்னால் வலி தெரிஞ்சிச்சு, இப்போ தெரியல. அதாவது கொஞ்சம் கூட ஒரு 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 கட்சி இருந்தால் கூட அது கூட்டணி மாறுறது எல்லாமே வந்து அரசியலில் சகஜம்னு சொன்னால் கூட அது எப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் வந்து இப்படி வந்து பேச முடியுதுன்னு தெரியல. அதுவும் பெண்ணாக இருந்து கொண்டு. ஆணாக இருந்தால் வெக்கமா இல்லையா அப்படின்னு நம்ம அப்படி பேசலை. பொதுவாக பெண்கள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை சென்சிட்டிவாக இருப்பாங்க, ஒரு பொதுவாக ஒரு அபிப்பிராயம் உண்டு. அதுவும் பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தில் 2 மாதத்துக்கு முன்னால் பேசுனதை நீங்கள் அப்படியே உருட்டி இப்போ பேசுகிறீங்கன்னா ஜனங்க என்ன மரியாதை கொடுப்பாங்க உங்கள் பேச்சுக்கு? உங்களை பற்றி அந்த இமேஜ் என்னவாக இருக்கும் மக்களிடம்? இதுதான் வந்து நம்ம வந்து நினைக்கிறோம். நாளுக்கு நாள் இந்த அராஜகங்கள் தினம் தினம் வந்து, அதாவது பத்திரிகையை பிரிக்கிறதோ வாட்ஸ்அப்பை பிரிக்கிறதுக்கோ பயமாக இருக்குது. எந்த மாதிரி செய்திகள் வரப்போகுது, எந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி. இதில் வந்து இவங்க அதில் ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உள்குத்து நிறையா இருக்குது திமுகவில். நேற்று கூட மாப்பிள்ளை சபரீசன் வந்து அவசரமாக எமர்ஜென்சியாக கோயம்புத்தூர் போயிருக்காரு. என்ன விஷயம் சார்? அவர் நம்ம 10 ரூபீஸ் இருக்கார்ல, அவர் வந்து 1 கிராம் இது கொடுக்குறாராம், தங்கம். தனியாக பாத்திரம் கொடுக்குறாங்க, பண்டம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் கொடுக்குறாங்க, அது தனி. அது இல்லாமல் 1 கிராம் தங்கம் கிட்டத்தட்ட 50 கிலோ, எவ்வளோ 50 கிலோ ஆர்டர் பண்ணியிருக்காராம். வேறு இடத்துல ஆர்டர் பண்ணால் ஒரு 50,000 பேர் கொடுக்கலாம். 1 கிலோனா 1000 கிராம் வருது இல்லை, 50,000 பேர் கொடுக்கலாம். அவரோட கோவை தெற்கில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? தொகுதியில் ஓட்டு போகிறோம் ஒரு 1.5 லட்சம் பேர், தோராயமாக சொல்கிறேன். ஒரு தொகுதியில் 1.5 லட்சம் பேர். அதில் 50,000 பேர் 70,000 பேருக்கு கொடுத்தா கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மேலே கொடுத்துட்டாலே முடிஞ்சு போச்சு, ஜெயிச்சிட்டா மாதிரி. 1 கிராம் தாங்க. ஆனால் என்னென்னா, இந்த கோவையில் உள்ள திமுக நிர்வாகிகளை நம்பாமல் கரூர்லேருந்து வர வச்சு அண்ணாமலையோட பேசியிருக்காரு. ஒரு 18 பேர் என்னமோ சுயேட்சையாக வந்து கரூர்லேருந்து கோவை தெற்கில் வந்து போட்டிடுறான், இதில் ஏதோ மர்மம் இருக்குன்னு அதையும் பேசியிருக்காரு. ஒன்றும் இல்லை, இவன் சுயேட்சை வேட்பாளர்னு சொன்னால் இவனை வீடாக அனுப்பலாம். அவன் அங்கே போய் எனக்கு ஓட்டு போடுவான், நாங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவன் காசையும் கொடுத்துட்டு வருவான். என்ன பண்ணுறாங்கன்னா, அவன்கிட்ட காசு கொடுக்கும்போது 50,000 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டியது. 50,000 ரூபாய்க்கு மேலே எடுத்துகிட்டு போனால் தேர்தல் ஆணையம் பிடிச்சிடும்ல. 49,000 50,000 கொடுத்து 25 வீட்டில் போய் 2,000 ரூபா கொடுத்துடுவான். வந்துட்டு அடுத்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுத்து மறுபடியும் 50,000 எடுத்துருப்போம். அப்போ தேர்தல் ஆணையத்தால் பிடிக்க முடியாது. அதுவும் அவன் சுயேட்சை வேட்பாளர்னா வீடாக போகிறான்னா ஓட்டு கேட்கறதுக்கு போகிறான்.
அந்த காலனிக்கு சாய்பாபா காலனிக்கு போனால் இப்போ ராம்நகருக்கு போகிறான். ஆனால் போகிறது இது ஒரு பக்கம். இதை தாண்டி இந்த 1 கிராம் தங்கம் கொடுக்கும்போது அங்கே உள்ள திமுக நிர்வாகிகளை நம்பாமல் இவங்கள கரூர்லேருந்து அப்போ அந்த உள்ளூர்காரனு எரியுமா எரியாதா? ஒன்று ஒரு 10 பேர் கொடுக்கும்போது ஒன்று பாக்கெட்டில் போட தான் போடுவான். இது வந்து நான் திமுகன்னு சொல்லலை, இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எதுவுமே தேர்ந்தெடுத்தவன் புறங்கையை நக்க தான் நக்குவான். அவனுக்கு என்னென்னா வருஷம் பூரா போஸ்டர் ஒட்டிக்கிட்டு விழா நடத்தும் போது நம்மக்கிட்ட கலெக்ஷன் பண்ணுறாங்க, நாம் தான் வந்து காசு கொடுக்குறோம் விழா நடத்துறதுக்கு, பந்தல் போடுறதுக்கு, வாழை மரம் கட்டுறதுக்கு, இதெல்லாம் நம்மகிட்ட காசு வாங்குறாங்க. இந்த பணம் கொடுக்கறதுக்கு மட்டும் தங்கன்னா அப்போ நம்மளை பார்த்தா வந்து திருட்டு பையன் மாதிரி தெரியுது, நம்பிக்கை இல்லையா? இப்படி ஒரு இது அங்கே வந்து அவங்க கோஆபரேட் பண்ண மாட்டேன்றாங்க. யாருக்கு? செந்தில் பாலாஜிக்கே, சூப்பர் முதலமைச்சர் அவருக்கே. அப்போ இதை தீர்க்கறதுக்காக அவர் போயிருக்காரு. சபரீசன் இப்போ எப்படி ஆகிட்டார்னா, இன்றைக்கி திருநெல்வேலி, நாளைக்கு கோயம்புத்தூர், பிரச்சாரத்துக்கு இல்லை, அங்கங்கே உள்குத்து. இங்கே டி நகரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காலத்தில் நீங்களாம் பிறகுற டயத்தில் இந்த ரங்கநாத ஷீட்டில் எண்டில் 2 பழக்கடை இருக்கும். ஜெயராமன் அவர் திமுக, இந்த கார்னரில் ஒரு பழக்கடை, இந்த கார்னரில் ஒரு பழக்கடை. அவங்க அண்ணன் தம்பி. ஆனால் ஒருத்தர் திமுகனா இன்னொருத்தர் அதிமுக, இல்லை எதிர்பக்கம் திமுகலேயே எதிர் குரூப்பாக இருப்பார். அவங்க இன்னும் அந்த கடை இருக்குது. அதில் தான் அவர் ஜெயராமன், அவருடைய பையன் ஜே அன்பழகன், அதுக்கப்புறம் அவர் ஜே கருணாநிதி. இப்போ இந்த தடவை வந்து ஜே கருணாநிதி தான் அதுக்கு முன்னால் இருந்தார். அவர் தான் அங்கே செலவு பண்ணி வேட்பாளராக வரணும்னு எதிர்பார்த்தாரு. கடைசியில் அந்த ஜே அன்பழகனோட பையன் ராஜாவுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. ஜே கருணாநிதி அதான் அவருடைய இந்த அன்பழகனோட சகோதரர், அவர் கொடுக்கல. அண்ணன் பையனை கொடுத்துட்டாங்க, சித்தப்பாவை கொடுக்கல. இப்போ உள்ளுக்குள்ளே அவர் வந்து எப்படியாவது வந்து இந்த பையனை தோக்கடிக்கணும். அண்ணன் பையனுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, எதிர்கட்சி வந்தால் வரட்டும். இது ஒரு இடத்துல மட்டும் நடக்கலை, பல மாவட்டங்களில் இது வந்து நடக்குது. அதனால் இப்போ சபரீஸை வந்து தூணிலும் இருப்பார், துருமிலும் இருப்பார்னு திருநெல்வேலி போகிறாரு, கோவை போகிறாரு, கடலூர் போகிறாரு, கள்ளக்குறிச்சி போகிறாரு, எங்கே போனாலும் உள்குத்து. பெரம்பலூரில் போகிறாரு, திருப்போரூருக்கு போகிறாரு. ஒரு பக்கம் திமுக உள்குத்து பிரச்சனை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் பிரச்சனை. செல்வ பெருந்தகை ஒருத்தர் தான் வந்து திமுக வாழ்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. பாக்கி யாரும் ஒன்றும் அதை பற்றி பேசவே இல்லையே. காங்கிரஸில் செல்வ பெருந்தகையே வந்து முதல்வர்கிட்ட முந்தானத்தை பார்த்து பேசினதாக ஒரு பத்திரிகையில் தகவல் வந்திருக்கு. ஐயா, என் தொகுதியே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, கொஞ்சம் ஏதாவது ஸ்ட்ராங் பண்ணின்னா உங்களுக்கு தெரியும் என்ன அர்த்தம். ஸ்ட்ராங் பண்ணி கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி, நான் தோற்றா ரொம்ப அசிங்கமாகிடும், நான் இவ்வளோ நாளாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கேன் அப்படின்னு போய் கெஞ்சிட்டு வந்தார் செல்வ பெருந்தகை. எனக்கு என்னென்னா, இப்படி கொஞ்சம் கூட வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஈனமானம்லாம் இல்லாமல் அப்படியாவது ஒரு அரசியலில் வெற்றி பெறணுமா, அந்த விஷயத்தில் வந்து நான் வந்து அது வந்து சீமானை வந்து பாராட்டுறேன். இந்த மாதிரி வெக்கமான சூடு சொரணையெல்லாம் ரோஷமெல்லாம் விட்டுட்டு போய் கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து மக்கள்கிட்ட வந்து இழிச்சிக்கிட்டு அவன் திட்டினா வாங்கிட்டு, இதெல்லாம் அவசியமே இல்லாமல் இதாங்க கருத்தியல். நீ ஓட்டு போடுறதுனா போடு. இவர் அனிதா ராதாகிருஷ்ணன் சரி, அப்பாவும் ஒரு இடத்துல பேசியிருக்காரு, நீ ஓட்டு போட்டால் போடு, போடாட்டி போ, கேள்வி தான் கேட்குற, திட்டம்னா அப்படி தான் லேட்டு தான் ஆகும். இந்த திமிருக்கு இவங்களுக்கு வந்து ஓட்டு போடக்கூடாது. இந்த ஆணவம் எப்போ வந்துச்சோ, அந்த ஆணவம் இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போட்டால் அடுத்த 5 வருஷம் திருப்பி அவன் கையில் வந்ததுன்னா அவன் இப்போவே அவன் மக்கள் இப்படி மதிக்கிறான்னா, மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இவங்க மக்களை எப்படி எவ்வளோ மோசமாக வந்து ட்ரீட் பண்ணுவான். அதற்காகவாவது நிச்சயமாக ஒரு மாற்றம் வர வேண்டும். ஆனால் வந்து அந்த மாற்றத்திற்கான அறிகுறிகள் நிறைய தென்படுது. சீமான் சட்டமன்றத்திற்கு செல்வார், நம்ம பல தடவை பேசிக்கிட்டு இருக்கோம். அது இந்த தடவை நடக்கும் போல் தெரியுது. அது நம்ம விரிவாக பேசுவோம் அடுத்த நிகழ்ச்சியில். எதுக்காக சொல்கிறேன்னா, இது வந்து சீமானுக்காகன்னு இல்லாமல் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். இல்லைன்னா எங்கேயாவது கோயிலெலாம் வந்து மறுவரையறை பில்லுக்கும் மசோதாவுக்கும் கோயிலுக்கும் என்னையா சம்பந்தம்? கோயிலை யாராவது இழுத்து மூடுவாங்களா? ரெண்டாவது, அந்த மறுவரையறையில் என்ன பிரச்சனை?
40 சீட்டு இருக்கிறவங்க 60 கொடுக்குறாங்க, 80 இருக்கிறவங்க 120 கொடுக்குறாங்க. மொத்தம் 543 வந்து 850 ஆகுது. அதில் 33% வந்து பெண்களுக்கு கொடுக்குறாங்க. பெண்களுக்குன்னா என்ன, பாஜக பெண்களுக்கு மட்டுமா கொடுக்குறாங்க? உங்கள் எந்தெந்த கட்சியில் நிற்கிறீங்களோ எல்லோரும் 33% நிற்க வைக்கணும், வரணும்னு சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுவாங்க, பெண்களாக பார்த்து இப்போ எப்படி ரிசர்வ் தொகுதியில் தனி தொகுதின்னு சொல்லி பட்டியல் இனத்துக்குன்னு வச்சுறாங்களோ, பெண்களுக்குன்னு 33% தொகுதியில் ஒதுக்கிடுவாங்க. அப்போ பாஜகவாக இருந்தாலும் நிறுத்தணும், காங்கிரஸாக இருந்தாலும் நிறுத்தணும், திமுக அதிமுக இருந்தாலும் சரி, நாம் தமிழராக இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, அங்கே பெண்களை தான் நிறுத்தணும். அதில் யாரோ ஒருத்தர் ஜெயிக்க போகிறாங்க. ஆக மொத்தம் ஜெயிக்கிறவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் பாராளுமன்றத்தில் 33%. நினச்சி பாருங்கள், 850 1/3, 3ல் ஒரு பகுதி, கிட்டத்தட்ட ஒரு 280 பேருக்கு மேலே வந்து பெண்கள் இருப்பாங்க. ஏன் இருந்தா என்ன, அதே எதிர்க்கிறீங்க? நீங்கள் தான் யாரோ ஈரோட்டுக்காரர் தான் பெண்களை வந்து முன்னேற்ற பாதையில் அழைத்து சென்றார், பெண்களை அவர் தான் முன்னேற்றினார், அவர் இல்லைன்னா யாருமே வந்து எதுவுமே வந்து ஆயிருக்காது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிலாம் பேசிகிட்டு இருக்கீங்களா? இது பெண்கள் முன்னேற்றத்துக்கான வழி இல்லையா? பெண்கள் நாடாள முடியாதா? எத்தனை பேர் ஆண்டி இருக்காங்க? நீங்களே தானே வேலு நாச்சியாருங்கிறீங்க. ஜெயலலிதா அவர்கள் இல்லையா? இந்திரா காந்தி அவர்கள் இல்லையா ஒரு காலகட்டத்தில்? மம்தா அவர்கள் இல்லையா? மாயாவதி ஒரு பீரியடில் இல்லையா? எழுந்திருக்கிறார் எத்தனையோ பேர் பெண்கள். அந்த மாதிரி பெண்கள் இன்னும் நிறைய பேர் வரட்டுமே. அது ஏன் பெண்கள் வருதுன்னா, சரி அதில் வந்து இல்லை தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைக்கப்படுகிறது, தென்னாட்டிற்கு என்ன துரோகம்? உங்களுக்கு எவ்வளோ சீட்டோ அதில் 50% அரை பங்கு அதிகமாக வருது. சப்போஸ் உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து 80க்கு பதில் 120 வராமல் 150 கொடுத்தாங்க, 130 கொடுத்தாங்கன்னா கேள்வி கேட்கலாம். 80 120 39 59. அது மாதிரி ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் தொகை கணக்கு பார்த்தா 7.15% சராசரியாக எல்லா மாநிலங்கள்லேயும் அது குறையாமல், புதுச்சேரி போன்ற யூனியன் பிரதேசங்கள் உட்பட இந்த பேலன்ஸ், இந்த அளவுகோல் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி அநேகமாக அது ராஜ்யசபாவில் பாஸ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது. லோக்சபாவில் எப்படி ஆகுதுன்னு தெரியல. மசோதா பாஸ் ஆகிடும் நான் நினைக்கிறேன். ஆகுதோ ஆவலையோ, இதில் எதிர்க்கிறதுக்கு என்ன இருக்குது? எதை ஏதாவது ஒன்று எதிர்க்கணும். திடீர்னு பேசுகிறாரு முதல்வர், கச்சத்தீவை மீட்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தும். கொடுத்ததே நீங்கள் தானேப்பா, கொடுத்ததையும் கொடுத்துட்டு இத்தனை வருஷம் கழிச்சு, 40 வருஷம் கழிச்சு அதை மீட்பதற்கு இன்றைக்கி என்ன திடீர்னு கச்சத்தீவு மேலே வந்து உங்களுக்கு காதல் வந்துச்சு? ஏன்னா ஏதாவது பேசணும். இப்போது மத்திய அரசு தான் இது, திமுக வர்சஸ் டெல்லி. அதாவது இந்த எதிர்கட்சிகளை வந்து ஏதோ ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி, அதிமுக ஒன்றும் இல்லை, சீமான் கட்சி நாம் தமிழர் ஒன்றும் இல்லை, விஜய் கட்சி ஒன்றும் இல்லை, பாஜக ஒன்றும் இல்லை, திமுக தான் இங்கே வந்து எல்லாமே அப்படின்னு ஒரு 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 மாய பிம்பத்தை உருவாக்கணும்னு. அந்த மாய பிம்பம் நீங்கள் எவ்வளவு உருவாக்குனாலும், இப்போ கூட கேள்வி கேட்டாங்களே, டிஐபிஆர் செய்தி தகவல் தொடர்பு ஒரு வழக்கு போட்டார், இன்பதுரை போட்டாரா யாரோ ஒரு அதிமுககார் போட்டிருக்காரு, ஸ்டாலின் வந்து தேர்தலையே நிற்க முடியாது. எவ்வளோ தூரம் அது நீதிமன்றம் எடுத்துக்குது, தேர்தல் ஆணையம். என்னென்னா 1975 இந்திரா காந்தி அவர்கள் வந்து இப்படி தான் அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி தேர்தலில் வெற்றி பெற்றார் என்று அந்த அலகாபாத் உயர்நீதிமன்றம் அதை வந்து ரத்து செஞ்சுது. 1975, 50 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ என்ன உதாரணம் சொல்கிறாங்கன்னா, ஆதாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஐபிஆர்னு இருக்குல்ல, செய்தி தகவல் செக்ரட்டேரியட், அவங்க வந்து தினம் முதலமைச்சர் கட்சி ரீதியாக எந்த ஊருக்கு போகிறாரு, எங்கே பிரச்சாரம் பண்ணுறாருன்றத சேனல்களுக்கு இன்னும் அவங்க வந்து சர்க்குலர் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்பொழுது அவர் வந்து போவது வந்து அரசு விழா இல்லை, அரசு விழா தான் இல்லை, கட்சி பரப்புரை, ரோட் ஷோ ஏதோ ஒன்று. அவர் எந்த ஊருக்கு போனால் நீங்கள், நான் என்ன சொல்கிறேன், அது உங்கள் திமுக ஐடி விங்லேருந்து பரப்பிட்டு போங்க, அதை சர்க்குலர் அனுப்பிச்சிட்டு போங்க. அவனுக்கு தெரியாதா சேனல்லாம், அட்ரஸ் தெரியாதா அவனுக்கு? டிஐபிஆர்லேருந்து பண்ணதுன்னா என்னை எவன் கேட்க முடியும்? அப்போ இப்போ அரசு அதிகாரிகள்லாம் இப்போ எங்கள் ஆட்கள் தான், எங்களுக்கு தான் வேலை செய்வாங்க அப்படிங்கிற அந்த திமிரும் ஆணவமும் தானே.
இந்த ஆணவத்துக்கு இந்த முறை மக்கள் வந்து சரியான பதில் அளிப்பார்கள். திமுகவிற்கு மிகப்பெரிய தோல்வி முகத்தில் இருக்கிறது திமுக என்பது அவர்களுக்கு இப்பொழுது தெரியாது. அது அந்த தேர்தல் முடிவு வரும்போது அந்த அதிர்ச்சி வெளியாகும். அதுக்கப்புறம் எதிர்கட்சியாக இருக்கும்போது பாருங்கள், நாங்கள் மக்களோடு இணைந்திருக்கிறோம். முதல்வர் போன ஒரு இடத்துலையே விவசாயிகள் அவரை வந்து விரட்டி இருக்கிறார், கருப்பு கொடி காண்பித்து விரட்டி இருக்கிறார். இதுவரை தமிழ்நாட்டில் அவ்வளவாக நிகழாத ஒரு சம்பவம். முதல்வரை, யார் முதல்வராக இருந்தாலும் முதல்வரை வந்து கருப்பு கொடி காட்டி விரட்டுவது என்பது பொதுவாக காவல்துறையினர்லாம் முன்னாலேயே அவங்க கருப்பு கலையில் ஏதாவது கையில் வச்சுருந்தா, கட்சி வச்சுருந்தா கூட முதல்ல போய் பிடிங்கிடுவான். விவசாயிகள், ஏன்னா விவசாயிகளுக்கு ஒன்றுமே செய்யலை, அவன் நெல் மூட்டைலாம் நனைஞ்சு கிடக்குது. நீங்கள் கருணாநிதி பேனாவுக்கு செலவைக்கிறீங்க 80 கோடி ரூபாய்க்குன்னு சொல்கிறீங்க, ஊராக வந்து கலைஞருக்கும் பெரியாருக்கும் செலவைக்கணுங்கிறீங்க 234 தொகுதியில். இந்திரா காந்தி பஸ் ஸ்டாண்டெல்லாம் கூட பேரை மாற்றி கூட்டணின்றதை கூட கவலைப்படாமல் கருணாநிதி பஸ் ஸ்டாண்டுன்னு வைக்கணுன்றீங்க. இதெல்லாம் பண்ணுங்க. மக்களுக்கு, விவசாயிகளுக்கு ஆவின் பாலுடைய தட்டுப்பாடு அதிகமாகிட்டே வருது தமிழ்நாட்டில். ஆந்திராவிலேருந்தும் குஜராத்லேருந்தும் பால் வாங்குறாங்க. பால் மாடு வச்சுக்கிட்டு நம்ம, அதாவது அது ஒன்றும் பெரிய டெக்னாலஜிலாம் ஒன்றும் இல்லை. மாடு வளர்க்குறது விவசாயிகளுடைய வேலை. அதை ஊக்குவித்து அதை வந்து இது பண்ணி பால் வளர்த்து அதை வச்சுட்டு நீங்கள் ஆவின், நீங்கள் பாலே வந்து நீங்கள் ஆந்திராவிலேருந்து குஜராத்லேருந்து வாங்கணுன்னா நீங்கள் எதைத்தான் இங்கே உற்பத்தி பண்ணுறீங்க? ஊழலை தவிர எதையுமே உற்பத்தி செய்யவில்லை. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் இதற்கு சரியான பாடம் புகட்டுவார்கள், பார்க்கலாம். பலர்களை தெளிவாக நிற்கிறேன். நன்றி, வணக்கம்.